வரும் 2026 தேர்தல் தான் தமிழக அரசியலில் மிக முக்கியமான தேர்தலாக இருக்கிறது. ஒரு பக்கம் தாவேகா, இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி. தேர்தல் வேளையில் பிஸியாக செயல்பட எப்படியாவது திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்ற என்டிஏ கூட்டணியின் முக்கிய தலைவர்களான எடப்பாடியும் நயினாரும் தங்களுக்கான கள அரசியலை தெளிவாக திட்டம் போட்டு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். இப்படியான நிலையில் அதிமுக தனது களத்தை மேலும் மேம்படுத்த இளைஞர்களை அதிக அளவில் இறக்கிவிட்டு களத்தில் வேலை செய்வதை துவங்கியுள்ளது. ஏற்கனவே பாஜகவில் அண்ணாமலை இருந்தபோது இளைஞர்கள் பெருமளவில் அண்ணாமலைக்கு ஆதரவு கொடுத்தது 2024 தேர்தலில் பாஜகவுக்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருந்தது. இப்படியான நிலையில் வரும் 2026 தேர்தலை ஒட்டி என்டிஏ கூட்டணி தனது பிரச்சார களத்தை தீவிரப்படுத்த மேலும் பல முக்கிய கட்சிகளை தங்கள் கூட்டணிக்குள் இழுக்க முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கள நிலவரம் சொல்கிறது. இதுபோன்ற ஒரு சூழலில் விஜயை என்டிஏ கூட்டணிக்குள் கொண்டுவர முக்கிய தலைவர்கள் வைத்து பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக நெருங்கிய வட்டாரங்கள் சொல்கின்றது. ஏற்கனவே கரூர் விவகாரத்தில் அதிமுகவும் பாஜகவும் விஜய்க்கு ஆதரவாக நின்று குரல் கொடுத்ததற்கு தாவேகா தொண்டர்கள் பலரும் தங்களது நன்றியை தெரிவித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டனர். கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜயும் பெரிதாக பாஜகவை பற்றி விமர்சிக்காமல் திமுகவை மட்டுமே கடுமையாக விமர்சித்து வருகிறார். இது மற்ற அரசியல் கட்சிகள் மத்தியில் பெரிதாக கவனிக்கப்படுகின்றது. திமுகவை வீழ்த்த அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதே முக்கிய எதிர்க்கட்சி தலைவர்களின் கருதாக இருக்கின்றது. இப்படியான நிலையை கருத்தில் வைத்துதான் விஜயை என்டிஏவில் இணைக்க முனைப்பு கட்டி வருவதாக நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றனர். ஆனால் முதல்வராக மட்டுமே தான் இருப்பேன் என கங்கணம் கட்டிக்கொண்டு திரியும் தாவேகா தலைவர் விஜய் என்டிஏ கூட்டணிக்கு வருவாரா என்பது வரும் நாட்களின் சூழல் பொறுத்துதான் தெரியும் என சொல்லப்படுகின்றது. ஒருவேளை விஜய் என்டிஏவில் இணைந்தால் அவர் கேட்கும் பதவியை கொடுக்க என்டிஏ கூட்டணி தயாராக இருந்தாலும் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடிதான் என அங்கு முடிவு செய்யப்பட்டு உள்ளது. இந்த ஒரு விஷயம் தாவேகாவுக்கு சிக்கலாக இருந்தாலும் திமுகவை வீழ்த்த விஜய் கூட்டணி குறித்து சரியான முடிவெடுப்பார் என அரசியல் வட்டாரத்தில் சொல்லப்படுகின்றது. மேலும் அறிவாலய தரப்பும் விஜயின் கூட்டணி குறித்த அறிவிப்பை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டு இருப்பதாக தெரிய வருகின்றது. அதை பொறுத்தே திமுகவின் செயல்பாடும் இனிவரும் காலங்களில் இருக்கும் என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர்.